ஹலோ, சொல்லுங்க ஓனர். ஐயோ அப்படிங்களா? நான் ஏதோ கேட்டு அனுப்பி விட்டுறேன். ஆ ஓகேங்க. ஹலோ டேய் சூர்யா, இந்த மந்த் சேலரி கொஞ்சம் லேட்டா வருமா? வீட்டு ரெண்ட் வேற கட்டணும். கேஷ் இருந்தா கொஞ்சம் அனுப்புறியா? அப்படியா, உன்கிட்டயும் இல்லையா? சரி விடு, நான் வேற யார்ட்டேச்சும் கேட்குறேன். ஹலோ ரூம்மேட், ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி வாடகை கேட்டார். இந்த மந்த் நானே பே பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் நிக்கிலா. உங்க தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு வேணாம் மேடம், நாளைக்கே அனுப்ப பாருங்க. ஓ, அப்படிலாம் நீங்க ஒன்றும் பே பண்ண வேணாம், நானே பார்த்துக்கிறேன். அப்ப இப்பவே கொடுங்க, கொடுத்துடலாம். முடியாதுல்ல? அப்ப நான் தானே கொடுக்கணும். ரொம்ப ஓவரா பண்ணாத நிக்கிலா. நான் இப்போ எமர்ஜென்சின்னு கேட்டா கூட எனக்காக கொடுக்கறதுக்கு நிறைய பேர் லைன்ல நிப்பாங்க. என்ன தேடுற? இல்ல, யாரோ லைன்ல நிப்பாங்க, நீங்களே யாரையுமே காணுமேன்னு பார்த்தேன். நக்கல் பண்ணாத நிக்கிலா, எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. ஆனா ஆயிட்டு போகுது, எனக்கு என்ன? என்ன பேச வைக்காத. நமக்குள்ள பெரிய சண்டை வேணான்னு பாக்குறேன். ஆல்ரெடி நம்ம பெரிய சண்டையில தான் இருக்கோம், இதை விட என்ன பெரிய சண்டை இருக்க போகுது? நான் பண்ண ஹெல்ப் எல்லாம் நீ மறந்துட்டல. நீங்க வேணா மறக்கலாம், நான் எதையுமே மறக்கல மகிமா. நாளைக்கே உன்னை இந்த வீட்டை விட்டு காலி பண்ண வைக்கிறேன், பாக்குறியா? நம்ம 2 பேரும் ரெண்ட் கொடுக்கலனா நம்ம 2 பேரும் இன்னைக்கே காலி பண்ற நிலைமை தான், பாக்குறீங்களா? எனக்காச்சும் இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் ரூம் ஷேரிங் கேட்டா ரூம் தரத்துக்கு. ஆனா உனக்கு யாரும் கிடையாது. ரோட்ல தான் நிக்கணும், அதை மறந்துடாது. என்ன ஒரு வன்மம்! அப்ப அந்த பிளான்ல தான் இருக்கீங்கல்ல? பிளான் எல்லாம் இல்ல, சொன்னேன். அதான் சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன? ஏய், இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? காலி பண்ணணும்னா காலி பண்ணிக்கலாம் போ. நீ ஒண்ணு எனக்காக ரெண்ட் எல்லாம் பே பண்ண வேணாம். நான் ஒன்றும் உங்களுக்காக பே பண்ணல, எனக்காக தான் பே பண்றேன். உங்களுக்காவது இந்த ஊர்ல ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா எனக்கு அப்படியா? என்ன நான் தான் பாத்துக்கணும். ஆமால, நம்மளை விட்டா இவளுக்கு இந்த ஊர்ல வேற யாருமே கிடையாது. நம்ம கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டோமோ? எங்க இவளை காணோம்? நிக்கிலா, நிக்கிலா. ஐயோ, நேத்து போட்ட சண்டையில வீட்டை விட்டு போயிட்டாளா? நிக்கிலா, நிக்கிலா. காணோம். நிக்கிலா, 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 நிக்கிலா. நிக்கிலா, என்ன இங்கேயும் இல்ல? நிக்கிலா, வெளியும் இல்ல. எங்க போயிட்டா அவ? ஃபோன் வேற நாட் ரீச்சபிள் இருக்கு, எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. நேத்து வேற அவகிட்ட ரொம்ப சண்டை போட்டோம். எனக்கு நீங்க யார் இருக்கான்னு வேற சொல்லிட்டு போனாலே. எங்க போயிருப்பா? பயமா இருக்கே. ஆஃபீஸ், இன்னைக்குதான் ஆஃபீஸ் லீவ் ஆச்சே. ஆஃபீஸ்லயும் இருக்க மாட்டா. எங்கன்னு போய் தேடுவேன் நான் அவளை. இதுக்கும் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓம் சக்தி பராசக்தி. என்ன நிக்கிலா வேஷம் இது? இது வேஷம் இல்லைங்க, சாமி. கோவிலுக்கு வேண்டி மாலை போட்டிருக்கேன். ஏன்? உட்காருங்க, சொல்றேன். நீ காணோன்னு நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ஓ, நான் ஒரேடியா ரூமை காலி பண்ணிட்டே போயிட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? அது எப்படி சொல்லாம கொள்ளாம கிளம்பி போவேன்? அப்படியே போனாலும் மேலே என் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்க கண்ணிலேயே பட்டிருக்காதே. ஆமா நிக்கிலா, அதை நான் கவனிக்கவே இல்லை. ஆமா, என்ன திடீர்னு மாலையெல்லாம்? அது ஊர்ல அப்பா கோவிலுக்கு வேண்டியிருக்காரு, அதனாலதான். ஓ, எவ்வளோ நாளைக்கு இந்த மாலை போட்டிருப்ப?
ஒரு ஒரு வாரம். ஒரு வாரம் தானே? ஒரு வாரமே தான். இந்த விரதம், அப்புறம் நான்வெஜ்லாம் சாப்பிடவே கூடாது, காலையில எழுந்ததும் டெய்லியும் தலை குளிக்கணும், இதெல்லாம் நீ மட்டும் தானே பண்ணுவ? யார் சொன்னா? நீங்களும் இதே வீட்ல என் கூட தானே இருக்கீங்க. இது எல்லாம் உங்களுக்கும் பொருந்தும். குறிப்பா இந்த ஒரு வாரத்துக்கு நோ நான்வெஜ். ஐயோ, சரி ஓகே. அப்புறம் மகிமா, நான் இந்த மாலை போட்டிருக்கிறதுனால வீடை நல்லா சுத்த பத்தமா வச்சுக்கணும். அதனால எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும். மார்னிங் டிஃபன்ல இருந்து எடுத்து நைட் டின்னர் வரைக்கும் உங்க சமையல் தான். என்ன, நானா? இந்த சமையல் வேறயா? நானா? ஆமா, இப்படி எல்லா வேலையும் நானே பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவ? எனக்கு சாமி கும்பிடுற வேலை இருக்கு, கோவில் போற வேலை இருக்கு, இன்னும் நிறைய வேலை இருக்கு. அதனால எல்லா வேலையுமே நீங்க தான் பண்ணணும். அப்புறம் சாரி சண்டை போட்டதுக்கு. நம்ம 2 பேரும் இனிமே சண்டை போடாம இருக்கலாம். உனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நிக்கிலா. நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் ஏன் நீ அந்த மாதிரி சொன்ன? நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு எப்பவுமே தெரியும் மகிமா. விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை வருது சகஜம் தானே. ஃப்ரீயா விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. ஏகப்பட்ட வேலை இருக்கு, இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க சரியா? அப்புறம் குறிப்பா பாடி போடின்லாம் கூப்பிடக்கூடாது, வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். சாமி இல்ல சரியா? வாங்க போங்க வா.